Hello friends, welcome back to Own Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டா சிம்பிளா chicken rice எப்படி பண்றதுன்னு நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் போன்லெஸ் சிக்கனை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். அதுல 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் மேரினேஷன் முடிஞ்சிட்டு இப்போ ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது சூடேறினதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறினதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இதை நல்லா ஃப்ரை பண்ணாலே சிக்கன் சூப்பராக குக் ஆகிடும். ஸோ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் உப்பு சேர்க்கலை, ஏன்னா சோயா சாஸ்லேயே உப்பு இருக்கும். அதனால் நான் தனியாக சிக்கனுக்கு உப்பு எதுவும் சேர்க்கலை. நீங்கள் சேர்க்குற சோயா சாஸில் உப்பு இல்லை அப்படின்னா சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக குக் ஆகிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 7-8 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கூட வேணும்னா அதையும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். அது பாதி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ரெகுலராக நம்ம சமைக்கிற அதே அரிசி தான். பாஸ்மதி ரைஸ் எதுவுமே எடுக்கலை. அதையும் சேர்த்து அந்த முட்டையோடு சேர்த்து நல்லா கலந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா எல்லாம் கலந்து ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் செஷ்வான் சாஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்குது. உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 7-8 பல் கார்லிக் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு தண்ணியை வடிச்சிட்டு அதை மட்டும் நல்லா மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சாஸ் கிடச்சிரும். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் போகணும். பாருங்கள், ரைஸோட நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போது 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு என்ன காய்கறி தேவையோ அதை பாயில் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் பச்சை பட்டாணியும் 1 கப் ஸ்வீட் கார்னும் பாயில் பண்ணி அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ரைஸில் உப்பு போடலை, அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை துவைக்கலாம். இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.